FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இன்னும் ஒரு சூப்பரான பிற்பகல் வணக்கத்தோடு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்காக RJ விஜய் வந்திருக்கேன். நேரம் 3:01. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில அறுவை சிகிச்சை அப்படின்னா என்ன, அறுவை சிகிச்சை செய்யறதுனால என்ன பயன், காலம் தாழ்த்தாமல் அறுவை சிகிச்சை செய்யறது எவ்வளவு முக்கியம், என்ன மாதிரியான அறுவை சிகிச்சை எல்லாம் இருக்கு, அறுவை சிகிச்சையின் அவசியங்கள் குறித்து விளக்கம் அளிக்க நம்ம நிலையத்திற்கு வருகை தந்திருக்காங்க இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சித்தார்த்தன் அவர்கள். FM ரெயின்போ சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் குட் ஆஃப்டர்நூன் சார், வெல்கம் டு ஹலோ டாக்டர் ஷோ சார். வணக்கம் சார், தேங்க்யூ. அறுவை சிகிச்சையுடைய அவசியங்கள்லாம் என்ன? அறுவை சிகிச்சை அப்படின்றது இந்த மாடர்ன் சயின்டிஃபிக் மெடிசன் அப்படின்னு சொல்ற நவீன அறிவியல் பூர்வமான ஒரு மருத்துவ முறையின் ஒரு முக்கியமான ஒரு அங்கம். சொல்ல போனா இவங்களோட அட்வான்ஸ்மெண்ட் மாதிரி இது. இதன் மூலமா என்ன பண்ண முடியும்னா உடல்ல இருக்கக்கூடிய நோய், காயங்கள், குறைபாடுகள் அதெல்லாம் வழக்கமா சொல்ற மாதிரி கத்தி கருவிகள், சில கருவிகள், அப்புறம் நிறைய நவீன தொழில்நுட்பங்கள், லேசர், லேப்ரோஸ்கோபி, அந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹோல் போட்டு பண்ணுற சர்ஜரிஸ், அந்த மாதிரி பல எக்யூப்மெண்ட், அல்ட்ராசவுண்டு, டாப்லர்னு ஒன்று இருக்குது. இதெல்லாமே யூஸ் பண்ணி நிறைய நவீன தொழில்நுட்பங்கள் யூஸ் பண்ணி அறிவியல் பூர்வமான ஒரு முறையில் அந்த நோய்க்கான ஒரு தீர்வு கொடுக்குற ஒரு பிரிவு தான் இந்த அறுவை சிகிச்சைன்றது. இது கொலோக்கியல் டேர்ம்ஸில் நம்ம எப்பயுமே ஆப்ரேஷன் அப்படின்னு, இந்த சர்ஜிக்கல் ஆப்ரேஷன், அந்த வேர்ப் சர்ஜரியாகவே யூஸ் பண்ணுறோம். ஓகே, அந்த ஆப்ரேஷன் பண்ணுற இந்த மருத்துவ முறை, இந்த மருத்துவ முறை முன்னாடியே காலங்களில் சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசன் இருக்குது. அதில் பல இதில் முன்னாடியே ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா கூட இந்த மாடர்ன் சயின்டிஃபிக் மெடிசனில் ரொம்ப ப்ரிசைஸாக இதைத்தான் செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்ஜிக்கல் அட்டாக் அப்படின்ற வேர்டே ஒரு தாக்குதலில் கூட சர்ஜிக்கல்னு சொல்கிறதுக்கு ரீசன் அந்த அளவுக்கு ப்ரிசைஸாக பண்ணுற அளவுக்கு அறிவியல் பூர்வமாக இதை பண்ணும் பொழுது இந்த உறுப்பு இதில் இவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு, இதை எடுக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் இருக்கோ அதை மட்டும் பண்ணுறது அப்படின்ற ஒரு நுணுக்கத்துடன் செய்யப்படுறது தான் அறுவை சிகிச்சை. அறுவை சிகிச்சை அப்படின்னா எவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நீங்கள் அறுவை சிகிச்சையின் அவசியங்கள் குறித்து உங்களுடைய பல்வேறு விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் பெற கால் பண்ணுங்க. 227176 மற்றும் 227177. வெளியூர் நேர்கள் 0413 என்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. டாக்டர், அதாவது அறுவை சிகிச்சை அப்படின்னா பொதுவாக மக்கள் மெடிசன் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அறுவை சிகிச்சை அப்படின்னாலே ஒரு பயம் வந்துடும். அறுவை சிகிச்சை சொல்றாங்களே, நம்ம மெடிசன்லேயே பொதுவாக கியூர் பண்ணிடலாமே அப்படி ஒரு தாட் இருக்கும் ஜென்ரலா. ஸோ அந்த மாதிரி இந்த அறுவை சிகிச்சை பண்றது மூலயமா சக்சஸ் ரேட் அப்படின்னா எந்த அளவுக்கு அது இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இது கிரிக்கெட் மேட்ச் கிடையாது சக்சஸ் ரேட் சொல்றதுக்கு. பட் ஆனால் யூஸ்வலாக என்னன்னா வெற்றி விகிதம் எப்படி இதை நம்ம சொல்ல முடியும்னா, ஒவ்வொரு அறுவை சிகிச்சைன்றது ஒரு பொதுவான பேருங்க. இதில் பல்வேறு டைப் ஆஃப் அறுவை சிகிச்சைகள் இருக்கு. சரி, ஒரு உறுப்பை அறுத்து எடுத்து அதன் மூலமாக கியூர் கொடுக்கிற ஒரு குணப்படுத்துதல், நோய்க்கான தீர்வு தரக்கூடிய இந்த ஒரு முறையில் ஒவ்வொரு வியாதிக்கும் அவுட்கம்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஒரு கேன்சர் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனுக்கும் கேன்சர் இல்லாத கண்டிஷனுக்கும் வேற மாதிரி இருக்கும். ஒரு ரத்த ஓட்டம் அதிகம் உள்ள உறுப்புக்கும் ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கிற உறுப்புக்குமான டிஃபர் ஆகும். அப்படி இருக்கிறப்ப இது இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். நோயாளியோட உடல் நிலை, அவங்களுக்கு கூட இருக்கிற கோமார்பிடிட்டிஸு, வசதிகள், சம்டைம்ஸ் சில வசதிகள் சில இடங்கள்ல இருக்காது. ஸோ ஒவ்வொரு அறுவை சிகிச்சைக்கும் வெவ்வேறு விகிதங்கள்ல நம்ம எதிர்பார்க்குற அவுட்கம்ஸ் கிடைக்கும். சாரி டு இன்டரப்ட், மறுபடியும் கால் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா, யார் இங்கேருந்து பேசுறீங்க ஐயா? உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பாலமுருகன், கடலூர்லேருந்து பேசுகிறேங்க ஐயா. சொல்லுங்க பாலமுருகன் சார், உங்ககிட்ட என்ன கேள்வி இருக்கு டாக்டர் கிட்ட கேளுங்க. எனக்கு 4 வருஷத்துக்கு முன்னே காலில் சின்னதாக கொப்பளம் மாதிரி அது செப்டிக் ஆகி போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனால் அங்கே தெரிஞ்ச டாக்டர் என்ன பண்ணிட்டாரு, தனியாருக்கு போய் பார்க்க சொன்னார். அங்கே போய் பார்த்தங்க ஐயா. பார்த்து ஆப்ரேஷன் பண்ணி 1.5 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த டாக்டர் கிளினிக் பெரிய பார்க்கறதில்ல. வேற ஆர்த்தோ டாக்டர் பார்த்தா அவர் நீ நான் சொல்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கப்பாலே, மாத்திரை இந்த மாதிரி இதே மாதிரி மெடிக்கல்ல வாங்கி கண்டினியூ பண்ணி சாப்பிட்டுவான்னு சொன்னாருங்கய்யா. இப்போ காயம் தண்ணிப்படாத பாத்துக்கினாரு, தண்ணிப்படாதா பாத்துருக்கேன். இப்போ காயம் கவர்மெண்ட் மருந்து போட சொன்னாரு, மீன் காயத்துக்கு உள்ள மருந்து போட சொன்னாரு. அது போட்டாக்கா பொறுமையா நல்லா ஆகுதுங்கய்யா. சரி, அதே தனியார் டாக்டர் மெடிக்கல்ல அவரு கொடுத்த மருந்து மெடிக்கல்ல வாங்கி போடுறா, அது கொஞ்சம் நல்லா ஆகுதுங்க, கொஞ்சம் சீக்கிரம் நல்லா ஆகுது. இப்போ எனக்கு நிறைய செலவாயிடுச்சு இதனால. இப்போ ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வந்தா இது காமிச்சா கொஞ்சம் சீக்கிரம் நல்லா ஆகுங்க ஐயா. சரி, உங்களுடைய பதில நீங்க எஃப்எம்ல கேட்டுக்கிறீங்களா இல்ல லைவ்ல கேட்டுக்கிறீங்களா? கேட்டுக்கிறீங்க. தாராளமா நீங்க இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு வரலாம். இருக்கிறதுலே பெரிய, இந்த ரீஜன்ல இருக்கிறதுலே பெரிய
டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இதுதான். நாங்கள் எப்பயுமே இதை வந்து நாங்கள் பெருமையாக சொல்கிறோம். நித்தி ஆயோக்கின் ஆய்வறிக்கையின்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய 700 படுக்கைகளுக்கு மேல் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் முதல் மருத்துவமனையாக இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை, நம்ம ஜிஹெச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஜிஹெச் பாண்டிச்சேரி இருக்குது. தாராளமாக நாள்பட்ட காயம் இருக்குன்னா நீங்கள் வாங்க, எந்த பொது அறுவை சிகிச்சையோ இல்லை வந்து எலும்போ எங்கே உங்கள் பிரச்சனையோ அங்கே பார்த்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அதில் ஒரு சிக்கலும் இல்லை. ஓகே டாக்டர். வெற்றி வீதம்ன்றது ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு நோயாளியோடைய உடல் தன்மை, மருத்துவமனையின் வசதி, மருத்துவருடைய எந்த இதில் ட்ரெயின் ஆகியிருக்காங்கன்றதை பொறுத்து இப்படி பல ஃபேக்டர்களால் வரும். ஓகே, அவுட்கம்ஸ் இருக்கும். பட் ஆனால் சர்ஜரி அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா சர்ஜரியால் மட்டும்தான் அதை வந்து க்யூர் பண்ணுற மாதிரியாக இருக்கும். மாத்திரைகளால் அதை சரி பண்ண முடியும்னு நினைக்க முடியாது. ஒரு இடத்துல இந்த இடத்துல இதை நீங்கள் சர்ஜரி தான் பண்ணணும், பல்வேறு வழிமுறைகள் இருக்கிறப்போ இந்த முறை தான் நீங்கள் பண்ணணும்னு வந்ததுன்னா மாத்திரைகள் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு, கன்சர்வேட்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம், சரி, மாத்திரைகள் எல்லாம் கொடுத்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாம் கொடுத்து அதிலெல்லாம் மாற்றம் வரல, ஓகே இது ஆப்ரேஷன் பண்ணால் தான் இந்த பாதிக்கப்பட்ட உறுப்பை வந்து சரி பண்ண முடியும்னு ஒரு முடிவு எடுக்கிறப்போ அந்த இதை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி பிரச்சனைக்கு வேணால் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், பயத்துக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் சொல்லுங்க இல்லையா, ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்குது சர்ஜரி பண்ணுறதுக்கு அப்படி சொல்லுங்க இல்லையா, மேக்ஸிமம் நம்ம வந்து மெடிசன் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து அந்த டைமில் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறீங்களா? சார் இதில் ஆப்ஷன்ஸ்ன்றது இது வந்து டெய்லர் மேட் ஆன்சர்ஸ்லாம் இதுக்கு சொல்லவும் முடியாது. ஓகே, இது பிளாங்கெட் ஆன்சர் சொல்ல முடியாது. இது டெய்லர் மேட் டெசிஷன்ஸ் தான் இதெல்லாம். சரி, ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு சூழலுக்கும் ஒவ்வொரு டாக்டருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஒவ்வொரு பேஷண்ட்டுடைய சூழ்நிலைகளுக்கும் டெசிஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். சரிங்க சார். நம்ம வந்து இப்போ அந்த பேரண்டல் அப்ரோச்சிலேருந்து நம்ம எல்லாம் நிறையவே மாறியாச்சு. நம்ம அப்படியே இது நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் யாருக்கும் சொல்ல முடியாது. நம்ம சஜஸ்டிவாக தான் சொல்ல முடியும், இது இருக்குது, இதுக்கு தான் ட்ரீட்மெண்ட்டுன்னு. அது பேஷண்ட்டோட கன்சன்ட், பேஷண்ட்டுடைய ஒப்புதலோடு தான் இது ப்ரொசீட் பண்ண முடியும். அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்குமான அந்த விஷயத்தை பற்றி விஷய ஞானம் வந்து டாக்டருக்கு கொஞ்சம் கூட இருக்கும். அப்போ அவங்க வந்து தெளிவாக வந்து நோயுடைய தன்மையை விளக்கி இதுக்கு இதை தான் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறப்போ அந்த டைம் அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு சொல்லும் பொழுது அதன்படி போகிறது தான் நல்லது. ஓகே டாக்டர், காலம் தாழ்த்தினா சம்டைம்ஸ் பிரச்சனை நிறையா. ஓகே, இப்போ அடுத்து வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சர்ஜரிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. CABG அப்படின்னு ஒரு சர்ஜரி இருக்குது இல்லையா, அப்படின்னா என்ன டாக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? சார் இது CABG அப்படின்றது வந்து கரோனரி ஆர்டரி பைபாஸ் கிராஃப்டிங். இதுக்கு வந்து தனியாக அறுவை சிகிச்சை நிபுணர்கள்லேயே இன்னும் தனியான ட்ரைனிங் எடுத்து CTVS அப்படின்னு சொல்லக்கூடிய கார்டியோதொராசிக் வாஸ்குலர் சர்ஜன்ஸ்ன்னு, ஓகே, அது ஒரு ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட். அவங்க வந்து இதயத்துக்கு மட்டுமே அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய டாக்டர்ஸ், அவங்க பண்ணக்கூடியது. நம்ம யூஸ்வலாக நம்ம ஹார்ட் அட்டாக் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, சரி டாக்டர், இதயத்துக்கு போகிற ரத்த ஓட்டம் நிற்கிறப்போ இல்லை ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படும்போது இதயம் தான் ரத்தம் ஃபுல்லாக பம்ப் பண்ணால் கூட இதயத்துக்கு ஒரு ரத்த குழாய் சப்ளை பண்ணும். அந்த ரத்த குழாய் பேர் தான் கரோனரி ஆர்டரி. அதில் அடைப்பு ஏற்பட்டதுன்னா நம்ம இந்த ஊருக்கெல்லாம் ஒரு பைபாஸ் ரோடு போடுறோம் இல்லையா, அது மாதிரி இதுக்கு ஒரு பைபாஸ் கிராஃப்டிங். பைபாஸ் கிராஃப்டிங்னா என்னென்னா இதே அளவில் இருக்கக்கூடிய ஒரு ரத்த குழாயை எடுத்து அந்த பாதிக்கப்பட்ட அடைப்பு இருக்கிற இடத்த தாண்டி ரத்த ஓட்டம் போக விடுறது. சரி, அது அந்த சர்ஜரிக்கு பேர் தான் CABG. இதன் மூலயமா என்ன பண்ண முடியும்னா இதயத்துடைய ரத்த ஓட்டத்தை ரீஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதன் மூலயமா ஹார்ட் பம்ப் பண்ணுறது இது இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதாவது நார்மல் லெவலுக்கு நம்ம வந்து எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி நம்ம பிளட் ப்ரெஷரில் வந்து அப்படிதான் கொண்டு வர முடியும். இப்போது சர்ஜரி பண்ணிட்டு நான் பழைய வாழ்க்கை முறையால் வந்த பிரச்சனை, ஒபேசிட்டி, ஆல்கஹால், இந்த மாதிரியான பழக்கங்களால் தான் இது வரும் பொழுது நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இந்த பழக்கத்தை நான் மாற்றிக்கலன்னா இது அப்படியே இருக்குமான்னா அது சர்ஜரி பண்ண பர்பஸ் இல்லாமல் போயிடும். அதனால் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸோடு சேர்ந்து இருக்கும்போது இதோட லாஞ்சிவிட்டி கூட. இப்போ வந்து CBG பற்றி சொன்னீங்க. இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னா என்ன? அந்த நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை பார்த்தீங்கன்னா எந்த ஏஜ் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவாங்க, அந்த ஏஜ் உள்ளவங்க வந்து ப்ரிஃபர் பண்ண முடியும் டாக்டர்? நம்ம நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது வந்து லங் டிரான்ஸ்பிளான்ட் வந்து லங்ஸ்க்கு பல காரணங்களால் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற அளவுல நுரையீரல் செயல் இழப்பு ஏற்படும். ஓகே, கேன்சரால் ஏற்படலாம்,
இல்லை ஐஎல்டின்னு சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷஸ் லங் டிசீசஸ்ன்னு சொல்கிறாங்க, அதனால் ஏற்படலாம். இது யூஸ்வலாக வந்து கொஞ்சம் எல்டர்லி ஏஜ் குரூப்பில் தான் இந்த லங் கேன்சர் வரும். இந்த லங் டிரான்ஸ்பிளான்ட்ன்றது வந்து அவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லும் கிடையாது, ரொம்ப டெக்னிக்கலி டிமாண்டிங். என்ன காரணம்? லங்ஸ் வந்து அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு இன்னொரு டோனார் கிடச்சி வைக்கிறது, வச்ச லங்கு சர்வைவ் ஆகிறது, வைக்கிறதுக்கான திறன், அதுக்கான சர்ஜிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அதை முடித்த பிறப்பு அதை ஆப்ரேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர், அதெல்லாமே ரொம்ப டிமாண்டிங். அவ்வளோ ஈஸியாக பண்ணிடக்கூடிய ஒரு சர்ஜரி கிடையாது. பட் நம்ம இந்தியாவில் ஸ்லோவாக வி ஆர் கேச்சிங் அப் டூயிங் இட். ஆனால் இது வந்து ஒரு டெக்னிக்கலி டிமாண்டிங். இது இந்த ஏஜ் குரூப்புன்னு யூஸ்வலாக இருக்காது. 30 வயதுக்கு அப்புறம் தான் லங்குக்கான டேமேஜ் யூஸ்வலாக பெருசாகும்னு சொல்லுவாங்க. ஆனால் டசன்ட் மீன் தட் குழந்தைங்களுக்கோ இது லங் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கான தேவைகள் வராது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகே, சூழலில் வர்றது இருக்குது. சில பிறப்புலேயே வரக்கூடிய சில டெஃபிஷியன்சிஸ்லாம் இருக்குது. அதிலெல்லாம் வந்து லங்கோட ஃபங்க்ஷன் சுத்தமாக காம்ப்ரமைஸ் ஆகிருக்கும். அப்படி இருக்கிற சமயத்தில் அதை அவங்களுக்கு லங் டிரான்ஸ்பிளான்ட். அது எப்படி டாக்டர் கண்டுபிடிப்பாங்க? இப்போ லங் டிசீஸ் இருக்குது அப்படின்னா குழந்தைங்களுக்கு இருக்குது, ஒரு ஃபியூட்டஸில் இருக்கும்போதே வந்து கண்டுபிடிச்சிருவாங்களா? எப்படி எந்த பீரியட்? லங்கை பொறுத்த வரைக்கும் லங் டேமேஜஸ்லாம் அந்த ப்ரீமெச்சூர் சில்ட்ரனுக்கு தான் அந்த சர்ஃபாக்டன்ட்லாம் கம்மியாகும். அது யூஸ்வலாக பிக்கப் பண்ணிடலாம். மற்ற ஜெனட்டிக் லெவல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குன்னா எல்லா தடவையும் பிக்கப்லாம் பண்ண முடியாது. ஆஸ் அண்ட் வென் வர தான் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். எல்லாத்தையும் முன்னாடியே ப்ரெடிக்ட்லாம் பண்ணுறது தேர் இஸ் அ கன்சிடரபிள் லெவல். பட் ஸ்டில் நமக்கு டெவலப்மெண்ட்டே இருந்தாலும் அதில் இன்னும் அப்படிலாம் ஃபுல்லாலாம் டெவலப் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை பற்றி சொன்னீங்க. இப்போ புற்றுநோய் சிகிச்சை அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். புற்றுநோய் வந்து ஒரு கட்டி அப்படி வச்சு ப்ரிசீவ் பண்ணிட்டோம். இந்த கட்டி வந்து அபரிதமான வேகத்தில் வளரக்கூடிய ஒரு கட்டியாக இருக்கும் அப்படின்னு தான் நம்மளோட ப்ரிசப்ஷன். இருந்தாலும் சில ஸ்லோ க்ரோயிங் கட்டிகள், ஸ்லோவாக வளரக்கூடிய கட்டிகள் எல்லாமே இருக்குது. இப்போ புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நிறைய வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது. மாத்திரைகள், அதாவது கீமோதெரப்பின்னு சொல்லக்கூடிய கீமோதெரப்பி இருக்குது, ரேடியோ தெரப்பின்னு சொல்லக்கூடிய லைட் சோர்ஸ் மாதிரி ஒரு ரேஸ் போட்டு அந்த செல்ஸோட மல்டிப்ளிகேஷனை அரெஸ்ட் பண்ணி அதன் மூலிமா பண்ண முடியும். அப்போது அதில் 3வது கட்டமாக இருக்கக்கூடிய ஒரு இதுன்னா சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். ஓகே டாக்டர். பெரும்பாலும் அந்த பாதிக்கப்பட்ட கேன்சர் உள்ள அந்த ஆர்கன் அதுக்கு பக்கத்தில் அதுலேருந்து மற்ற இடத்துக்கு பரவறதுக்கான வழின்றது வந்து அந்த நெறிக்கட்டிகளாக இருக்கும், இல்லை பிளட் ஃப்ளோ ஹெமட்டோஜினஸாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து ரிமூவ் பண்ணுற ஒரு சர்ஜரிக்கு பேர் தான் வந்து சர்ஜிக்கல் ஆன்காலஜி. ஓகே டாக்டர். இதுவும் ஒரு அட்வான்ஸ்டு ஸ்பெஷலைஸ்டு இதுதான். இதுக்கு தனியாக ஜெனரல் சர்ஜரி முடிச்சுட்டு திரும்ப ஒரு 3 வருஷம் படித்து அப்புறம் தான் இது வந்து தே அக்வயர் தி ஸ்கில்ஸ். இதில் வந்து நிறைய கேன்சர்ஸை வந்து ஜெனரல் சர்ஜனும் ஆப்ரேட் பண்ணினாங்கன்னா கூட இது ஒரு அட்வான்ஸ்டு சர்ஜரி தான். அதில் என்ன பண்ணுவோன்னா கட்டி பரவக்கூடிய வழி நிலையில் இருக்கக்கூடிய பாதைகளில் இருக்கக்கூடிய உறுப்புகளையும் லிம்ஃப் நோட்ஸ் எல்லாம் சேர்த்து எடுத்துட்டோன்னா பரவுறது நிற்கும். யூஸ்வலாக இந்த மாதிரி சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஏர்லி லெவலில் வந்துட்டாங்கன்னா அவங்களோட குணப்படுத்துதல் வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, அது நீங்கள் இப்போ சர்வைவல் வந்து அது எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த லைஃப்பை வந்து கொடுக்கும் டாக்டர் அவங்களுக்கு? சார், இந்த புற்றுநோய் அப்படின்றது சர்ஜரி மாதிரி ஒரு பொதுவான ஒரு வார்த்தை. நேரம் சரியாக 3:17 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வந்து அறுவை சிகிச்சையின் அவசியங்கள் குறித்து உங்களுடைய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதில் தந்துட்டு இருக்காங்க. இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சித்தார்த்தன் அவர்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். புற்றுநோய் அறுவை சிகிச்சையில் ஆக்சுவலாக 3 வகையான, டெக்னிக்கலாக பார்த்தா 3 வகையான சிகிச்சைகள் இருக்குன்னு சொல்லலாம். ஒன்று நோய் அறியறதுக்காக பயாப்சின்னு சொல்லப்படும். அதுவுமே வந்து ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் தான். எங்கே இருக்கோ அந்த கட்டி இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளார ஊசி மூலியமாக அந்த சதையை எடுத்து அந்த சதையோ டிஷ்யூவையோ எடுத்து அதை வந்து நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்பி பார்க்குறது. அது ஒரு பார்ட்டுனா நோய் அறிதலுக்கு அது ஒன்று பண்ணோம்னா சிகிச்சையாகவே நம்ம சர்ஜரி பண்ணுவோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த உறுப்பு தாண்டி எங்கெங்கெல்லாம் பரவக்கூடிய பாதைகள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறது. சரி, அடுத்தடுத்த கட்டங்கள் ஆரம்ப கட்டத்தில் தாண்டி போகும்பொழுது அதை பண்ணுவோம். டாக்டர் தொடர்ந்து பேசலாம். ஒரு கால் வந்திருக்காங்க. வணக்கம் சார், நான் டெல்லியிலேருந்து குமரன் பேசுகிறேன். சொல்லுங்க சார். அதாவது எனக்கு ஒரு பிரச்சனை சார். அதாவது ஆக்சிடென்ட் அடிபட்டு தலையில மூளையில கட்டி ரத்தம் கட்டின்னு இருக்கு. அவங்க பெட்ல அட்மிட் ஆயிருக்காங்க சார். கூட நான் தான் இருக்கிறேன். சாப்பிட முடியாத டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க ஒரு 5 நாள்ல. சரி, ஏன்னா ஊசி போட்ட இடத்துல இருந்து அவங்க வந்து அந்த கேப் வந்து நீட்டில் கேப் தானாக ஓப்பன் ஆகி ரத்தம் வடியுது. உடஞ்சி போகுது, அந்த நரம்பு ரத்தம் உடஞ்சாலே ஒட்டிக்குது. அது சரி பண்ண சொன்னா சிஸ்டர் கோச்சிக்கிறாங்க.
அப்போ என்ன பண்ண திரும்ப நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே எடுத்து போய் பெட்டில் சேர்க்குறேன். இது மாதிரி ஆக்சிடென்ட் இது மாதிரி அவங்க வந்து மோசமாக இருக்கிறாங்க, எதுவும் ஆகாரம் சாப்பிட முடியல, காலு தண்ணி ஊற்றா முழுங்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் சரி வரா நீங்கள் தலைவர் எடுத்து பண்ணுறாங்க. எனக்கு வசதி இல்லாதனால நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க சொல்லி நான் சேர்க்குறேன். சரி சேர்த்துட்டு என்கிட்ட என்ன பண்ணாங்க, அவங்க வந்து நீ வந்து ஒரு ஃபார்மில் கைது போடணும்னு சொல்லி ஒரு சின்ன தாளில் வந்து நான் கைது கேட்குறாங்க. அந்த கைது நான் போடணும். இவ்வளோ அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா, அவங்க சேர்க்கும் போது போட்டும்போது வந்து பிளாஜின்ற மருந்து தான் அவங்களுக்கு ஏறிட்டு இருந்தது. நான் கைது போட்டு வந்து பார்த்துக்குள்ள அவங்களுக்கு அதை எடுத்துட்டு பேரஸ்டமால் 250 மில்லி நரம்புடைய போட்டுட்டே இருக்கிறாங்க. இதை மாற்றி இது அவங்களுக்கு ஒத்துக்காது, சளி அதிகமாக சளி அதிகமாகிடும், நுரையில் பாதிப்பு, அப்புறம் வந்து செரிமான கோளாறு அதிகமானால நீங்கள் இதை சரி பண்ண முடியாது, நீங்கள் வேணால் தனியார் ஆசை விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆச்சு பார்த்தோன்னா நான் இதையும் கையில் விட்டுட்டேன். ஆனால் அவங்க வந்து அந்த சிகிச்சை முடிக்கிறதுக்குள்ளே அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கல, 4 நாள் கழிச்சு ஸ்கேன் ஆப்ரேட் இல்லைன்னு சொல்லி 4 நாள் கழிச்சு ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ரத்தங்கள்லாம் வந்து நுரையில் படிக்க போய் தேங்கி அவங்க உயிர்காப்பத்தை இறந்து போயிடுறாங்க சார். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அரசு மருத்துவமனையில் சிகிச்சை நல்லாவே தான் இருக்குங்க. நிறைய பேஷண்ட்ஸ் இங்கே சரியாகி போகிறாங்க. நோயோட தீவிரம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சையோட முறையில் வந்து சிக்கல்கள் ஏற்படலாம். இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லா சமயங்களிலும் நமக்கு வந்து அவுட்கம்ஸ் வந்து 100% பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்படி இருக்கிறப்போ ப்ராப்ளம்ஸ் வர்றதுன்றதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆக வேண்டியது இருக்கும். உங்களுக்கு ஏற்பட்டது கொஞ்சம் வருத்தமான விஷயம்தான். பட் ஆனால் ஹாஸ்பிட்டலுடைய சேவை தரம் வந்து நல்லா இருக்கிறதுனால தான் நிறைய பேஷண்ட் வந்து இது வந்துட்டுருக்காங்க. அரசு மருத்துவமனைகள் தான் இன்னுமே அதிகமான நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. நீங்கள் வந்து என்ன பிரச்சனையோ வந்து ஹாஸ்பிட்டல் பாருங்கள். ஓகே டாக்டர், நீங்கள் இப்போ புற்றுநோய் சிகிச்சை பற்றி நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, எந்த சமயத்தில் வந்து நீங்கள் சிகிச்சை வந்து கொடுக்க முடியும்? யூஸ்வலாக வந்து ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய கட்டிகளுக்கு நிறைய சக்ஸஸ் ரேட்டுடன் ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடிக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு அவுட்கம்ஸ் வந்து நம்ம டிசையர்ட் அவுட்கம்ன்றது அவங்களோட நியர் நார்மல் லைஃப் ஸ்டைல், அதை நம்ம கொடுக்க முடியும். சில நோய்கள், அதுவும் சில விதமான புற்றுநோய்கள் வந்து நல்லாவே ரெஸ்பாண்டும் பண்ணும். இப்போ த்ராட் கேன்சர் வருதுன்னு சொல்கிறாங்க, பிரஸ்ட் கேன்சர் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி எப்படி டயக்னோஸ் பண்ணுவீங்க, நீங்கள் எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க? ஒவ்வொரு புற்றுநோய்க்கும் நோய் அறிதலுக்கும் வந்து ஒரு வெவ்வேறு வழிகள் இருக்குது. புற்றுநோயின்றது அதே மாதிரி ஒரு அம்பர்லா டேர்ம், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பேர். ஆனால் அது எல்லாத்தையும் ஒரே பொதுப்படையாகவே பதில் சொல்லவே முடியாது. இப்போது மார்பக புற்றுநோய்னா அதுக்கு தனியாக வந்து நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணுவோம். ஸ்கேன் பண்ணி அதை ஊசி டெஸ்ட் எடுப்போம், அப்புறம் செக் பண்ணி பார்ப்போம், கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்து ஸ்கேன் பண்ணி இது பண்ணி ஒரு ட்ரிப்பிள் அசஸ்மெண்ட் பண்ணி தான் பண்ணுவோம். அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மெத்தடாலஜி ஸ்டேஜஸ் இருக்குது. ஸ்டேஜ் பண்ணுறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான நோய் அறிதல் வழிகள் இருக்கும். ஓகே, அப்படி ஒவ்வொருத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இதை செய்வோம். கேட்ராக்ட், அதாவது கண்புரை, அந்த சிகிச்சை எப்படி வந்து கொடுப்பாங்க டாக்டர்? கண்புரை அப்படின்றது வந்து ஆக்சுவலாக ஒரு நோய் கிடையாது. அது முடி நிறைக்கிற மாதிரி தான். அது கண்குள்ளார இருக்கிற லென்ஸ்குள்ளார வளர்ச்சி ஏற்படுறதுனால, தசை வளர்ச்சிகள் ஏற்படுறதுனால வரக்கூடியது தான். இது ஆப்தமாலஜிஸ்ட்ன்ற கண் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் தான் பண்ணுற எல்லாரெல்லாம் பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி அது தனியான ஒரு அறுவை சிகிச்சை பிரிவு. ஓகே டாக்டர். அந்த பிரிவில் அந்த புறையை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு லென்ஸ் இன்சர்ட் பண்ணுவாங்க இன்ட்ராகுலராக கண்ணுக்குள்ளார. அதுதான் இன்னொரு கேட்ராக்ட். ப்ரிஃபரபுளாக எந்த ஏஜ் பர்சனுக்கு வந்து? பெரும்பாலும் வயதானவர்களுக்கு தான் விடும். ஆனால் குழந்தைகளுக்கோ இல்லை டயபெட்டிக் பேஷண்ட்லாம் இருக்காங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, சில குழந்தைங்களுக்கு கூட முன்னாடியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில கொலாஜன் வாஸ்குலர் டிசீஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு முன்னாடியே வரும். ஓகே டாக்டர். கேட்ராக்ட் சர்ஜரின்றது ஒரு ரொட்டீனாக பண்ணக்கூடிய ஒரு நல்ல சக்ஸஸ் இருக்கக்கூடிய ஒரு சர்ஜரி. யூஸ்வலாக ஒரு 15-30 நிமிஷத்தில் வந்து பண்ணிட முடியும். சரி, ஒரு 2-3 வாரங்களில் இது சரியாகக்கூடிய ஒரு இதுதான். அதாவது நம்ம அதில் வந்து லேப்ரோஸ்கோபிக் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்களா? இல்லை சார், அதுக்கு லேப்ரோஸ்கோபிக் இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க சார். ஓகே, இது வேறு சர்ஜரிங்க சார். ஓகே. பித்தப்பை அறுவை சிகிச்சை அப்படின்னா என்ன, அது யாருக்கெல்லாம் வந்து அதிகமாக வரும் டாக்டர்? பித்தப்பை அறுவை சிகிச்சைன்றது பித்தக்கல்கள் இருக்கும். பித்தப்பையில் கல் ஏற்படுவர்களுக்கும் பித்தப்பையில் கேன்சர் ஏற்படுவதற்கும் பண்ணக்கூடிய சர்ஜரி. அதாவது பித்தப்பையை அகற்றுறதன் மூலயமா தான், அந்த கல்லை மட்டும் அகற்ற முடியாது, அதோட சேர்ந்து அந்த பித்தப்பையும் சேர்ந்து தான் அகற்ற வேண்டியதாக இருக்கும். அந்த சர்ஜரி தான் பித்தப்பை சர்ஜரி. இதில் வந்து என்னென்னா, பித்தப்பையை வந்து முன்னாடிலாம் ஓப்பன் சர்ஜரியாக பண்ணிட்டு இருந்தோம். இது ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரியே ஆயிடுச்சு. லேப்ரோஸ்கோப்பியில் தான் எடுக்கிறது. ஒருவேளை ரொம்ப அதிகமாக ஒட்டிகிட்டு இருந்து இதில் நார்மலாக பண்ண முடியாது, லேப்ரோஸ்கோப்பியில் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழல் வந்தால் மட்டும்தான் ஓப்பன் சர்ஜரி பண்ணுறோம்.
லேப்ரோஸ்கோப்பியில் ஒரு நுண்துளை இட்டு அந்த துளை மூலமாக வந்து கேமரா ஒன்று உள்ளே செலுத்தி அதோடு சேர்த்து நீளமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு நேராக வந்து ஒரு சர்ஜரி பண்ணி ஒரு சின்ன டேமேஜஸோட அந்த ஒரு ப்ரிசைஸாக அந்த ஒரு உறுப்பை மட்டும் கால் பிளாடரை மட்டும் அது லிவரில் ஒட்டிகிட்டு இருக்கும், அதை அப்படியே உரிச்சு எடுத்து அதை வெட்டி எடுத்துடுறது. சரி. ஸோ அதனால் பித்தப்பை கற்களும் அந்த இதுவும் உருவாகிறது குறையும், வலி ஏற்படுறது குறையும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். கால் வந்திருக்காங்க. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ. சார் மேல்பட்டம் சுப்பிரமணியம். ஓகே சொல்லுங்கள், உங்கள் கேள்வி என்ன சார்? கேளுங்க சார். சார் ஒரு 1 year பேக் ஒய்ஃபுக்கு ஆப்ரேஷன் பண்ண ஹார்ட்டு, அது RF அப்ளேஷன் சொல்லி சொன்னாங்க. அது வந்து ஒரு 9 hours ஆச்சு சார். அது ஓகே, ஏதோ ஒரு டியூப் விட்டு இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அது டீட்டெயில் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஓகே, நீங்கள் ரேடியோவில் கேளுங்க சார் சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ சார். ரேடியோ ஃப்ரீக்வன்சி அபிலேஷன் அப்படின்றது பல்வேறு காரணங்களுக்காக பண்ணுவாங்க. இது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. இது என்னென்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி அபிலேஷனில் ஒரு மினிமல் இன்வேசிவ் டெக்னிக் தான். அதன் மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபல்க்ரேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபல்க்ரேஷன் பண்ண ஒரு கதிர் இயக்கத்தை உள்ளே செலுத்துவாங்க. அதன் மூலமா அந்த டிஷ்யூவை இது பண்ணுறது. சம்டைம்ஸ் என்ன ஆகுன்னா ஒரு ரேடியோ வேவ்ஸ் அதில் வச்சு ஒரு நீடல் மாதிரி வச்சு அதில் இன்சர்ட் பண்ணுறது. இது ஒரு மினிமல் இன்வேசிவ் ப்ரொசீஜர்னால் கூட இது இதயத்தில் எதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கால் வழியாவோ இல்லை வந்து கை வழியாவோ இந்த டியூப்பை உள்ளே செலுத்தி அந்த டியூப் வந்து இதயத்துக்கு அனுப்பி இதயத்தில் ஒரு சின்ன ஏரியாவில் டேமேஜ் இருக்கும். அந்த டேமேஜ் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அதிகமாக உங்களுக்கு அப்நார்மல் ஹார்ட் பீட் வரும். அது அந்த மாதிரி அப்நார்மல் ஹார்ட் பீட் வர்றப்போ அதுக்கு பேர் அரித்மியான்னு சொல்லுவோம். அதுக்கு அந்த நுண்துளையிட்டு அந்த கத்தீட்ரு அனுப்புகிறாங்க இல்லையா, அந்த கத்தீட்ரு மூலிமா ஒரு ஸ்மால் ஏரியாவுக்கு ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் அனுப்பி அந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணி ஹார்ட் ரித்தம் இரெகுலர் ஹார்ட் ரித்தமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேர் தான். இப்போ பித்தப்பை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க சார். இப்போ பித்தப்பை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நார்மல் லைஃப் நம்ம எப்படி சார் அப்படி கொண்டுட்டு போகிறது? சார் பித்தப்பை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த போஸ்ட் கோலிசெஸ்டெக்டமி என்னென்னா கொழுப்பு உணவு அதிகமாக சாப்பிட முடியாது. ஓகே, சிலருக்கு வந்து இந்த வயிற்றால் போகிறது அந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாம் ஏற்படும். அப்படி இருந்ததுன்னா டாக்டரை எல்லாருக்கும்லாம் அது ஏற்படாது. யூஸ்வலாக சரி, ஏன்னா இது வந்து கொழுப்பு உணவு வந்ததுன்னா அது செரிக்க வைக்கிறதுக்கு தேவையான பித்தத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் பித்தப்பை. ஓகே, இவங்க அதிகமான கொழுப்புணர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா இது யூஸ் ஆகி இந்த பித்தம் ஃபுல்லாக யூஸ் ஆகி அது கல்லாக ஆகிடும். இல்லைன்னா சிக்கல் செல் அனிமியான்ற மாதிரியான வியாதிகள்லாம் இருக்கிறதுனால வரக்கூடிய இதெல்லாம் இருக்கும். ஸோ வேறு வழியே கிடையாது, வலி அதிகமாகிடும். பித்தப்பை என்னென்னா அது வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் ஈக்குவலன்ட் மாதிரி. அது ஓகே சார், அது வந்து காமன் பைல் டக்ட்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து அது இன்ஃப்ளேம் ஆகிடுச்சுன்னா அது பேர் கொலாஞ்சைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து உயிர் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ரொம்ப டேஞ்சரஸான டிசீஸ். அது சிம்டம்ஸ் அதெல்லாம் வந்து எப்படி சார் நமக்கு தெரியும்? சார் அது வயிறு வலி அதிகமாக அந்த பித்தப்பையாக கல்லாக இருக்கிற வரைக்கும் அது வயிறு வலியாக இருக்கும். இதுவே அது கல் அடைச்சி அதனால் அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சதுன்னா இன்ஃபெக்ஷன் ரொட்டீன் இன்ஃபெக்ஷன் மாதிரி தான். சரி, ஒரு வயிறு வலியோடு சேர்ந்து ஜுரம் வர்றது, நடுக்கம் வர்றது, அது சம்டைம்ஸ் ரொம்ப டேஞ்சரஸாக வந்து கான்ஷியஸாக இல்லாத அளவுக்கெல்லாம் பேஷண்ட் போயிடுவாங்க. ரொம்ப அதெல்லாம் ரிவைவ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு வயிற்று வலி மாதிரி தான் தெரியுது. ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பித்தப்பொடி எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஒவ்வொன்றுமே அப்படி தான். இக்னோர் பண்ணாமல் வரக்கூடிய சின்ன சிம்டம் இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தெளிவாக நமக்கு வந்து ஒரு சயின்டிஃபிக் ரிகர், சயின்டிஃபிக் டெம்பர் நமக்கு இருக்கணுன்றது எல்லா பொதுமக்களுக்கும் இருக்கணுன்றப்போ அந்த அறிவியல் கண்ணோட்டம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். அறிவியல் சார்ந்த முறைகளை ஃபாலோ பண்ணுறது தான் வந்து இந்த மாதிரியான வலி மாதிரியான சுச்சுவேஷன்றது கடவுள் கொடுக்குற ஒரு சின்ன வாய்ப்பு மாதிரி. அதை யூஸ் பண்ணி அதை கரெக்டாக எப்படி அப்ரோச் பண்ணணுமோ அதை அப்ரோச் பண்ணி அதுக்கு தேவையான சிகிச்சை எடுத்துக்க வேண்டியது தான் இதில் சரியான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா டாக்டர்? இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து செல்ஃப் மெடிக்கேஷன் வந்து அதிகமாக வந்து எடுக்கிறாங்க. சரி பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நான் ஒவ்வொருத்தரையும் அவங்க ரேடியோக்கு வரும்போது சொல்கிறேன், நமக்கு நாம திட்டம் ஆகவே ஆகாது. சரி டாக்டர், ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு ட்ரைபிள் இது வாங்குறது, தனக்கு தானே போடுறது, இல்லை யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி மாத்திரை போடுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். சரி, எஸ்பெஷலாக பாண்டிச்சேரியான மாதிரியான ஊரில் ஹாஸ்பிட்டலோட வசதிகள் ரொம்ப ஜாஸ்தி, டாக்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இந்த ஊரில். ஓகே, அப்படி ஒரு சூழல் இருக்கும் பொழுது ஈஸியாக, அதுவும் கவர்மெண்ட் நிறைய இடத்துல அசஸ் பண்ணுறது ஈஸி, ரொம்ப ஈஸி இருக்கிறப்போ நமக்கு
அந்த ட்ரீட்மெண்ட் நம்மளே எடுத்துக்கிறதுன்றது அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. 50% வந்து உடம்பு வந்து ஒரு மாதிரி ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து டாக்டரே வந்து சில நேரங்களில் வந்து ஆக்கிட்டு வரதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும் பொழுது ஆரம்பத்திலே அதை சால்வ் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் இல்லையா? வருமுன் காப்போம். நேரம் 3:31 50 நொடிகள். FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க சார்? ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க சார்? வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். சொல்லுங்க சந்திரசேகர் சார். சார் இருக்காருங்க, கேள்வி கேளுங்க. டாக்டர், எனக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சில பேருக்கு அந்த ஒற்றை தலைவலி அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது எதனால வருது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் டாக்டர். மைக்ரைன் அப்படின்றது ஒற்றை தலைவலின்றது தலைவலி மட்டும் இல்லை மேம். மைக்ரைன், டென்ஷன் ஹெடேக்ன்ற பல காம்பனண்ட்டோட ஒரு சிம்டம் தான் நீங்கள் சொல்கிறது. இதுக்கு நரம்பியல் நிபுணரை தான் சந்திக்கணும். அவங்க வந்து என்ன விதமான ட்ரீட்மெண்ட் இதுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில எவாலுவேட்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்களோட நோய் அறிதலுக்கு சில டெஸ்ட்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அதை பண்ணிட்டு அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் கேட்க வேண்டியது இருக்கும். இதுக்கு ஆப்ரேஷன்லாம் ஒன்றும் தேவைப்படாது படாது. ஓகே. அந்த இது டிஎன்ஏல ப்ராப்ளம் இருந்தா கூட வரும் இல்லையா? ஹெரிடிட்டரியா? யூஸ்வலாக ஹெட்டேக்குலாம் அந்த மாதிரி இருக்கிறதா எனக்கு தெரியல மேடம். ஓகே 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 டாக்டர். தேங்க்யூ 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 டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். பித்தப்பை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா லேப்ரோஸ்கோபிக் ட்ரீட்மெண்ட் வந்து எந்தெந்த சர்ஜரிக்கெலாம் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க? லேப்ரோஸ்கோபிக்கோடைய யூசஸ் என்ன டாக்டர் இதை பண்ணுறதுனால? சார், இந்த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி அப்படின்றது ஒரு ஒன் ஆஃப் த வெரி வெரி அட்வான்ஸ்டு சர்ஜரி. ஓகே. இது வந்து நாங்கள் மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி, நுண்துளை மூலமாக சர்ஜரி பண்ணுறோம். முன்னாடியெல்லாம் வந்து ஃபுல்லாக ஓப்பன் சர்ஜரி, முன்னாடியெல்லாம் இப்பயும் ஃபாலோ பண்ணுறோம். சரிங்க சார். ஓப்பன் சர்ஜரிக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னால், ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது இல்லை இதிலேயே லேப்ரோஸ்கோப்பிலேயே ட்ரீட் பண்ண முடியும். ஒரு கேமரா உள்ளே செலுத்தி அதன் மூலயமா இந்த பர்டிகுலர் பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னா அதுக்கு ஓப்பன் சர்ஜரி பண்ணாமல் சின்ன கீறல்கள் ஏற்படுத்தி அதன் மூலயமா உள்ள ஒரு சின்ன பொத்தல் மாதிரி ஒன்று போட்டு அது மூலம் கேமரா உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு அதன் மூலமாக ஒரு 5 மில்லிமீட்டர்ஸ் 10 மில்லிமீட்டர்ஸ்க்கான கருவிகளை உள்ளே செலுத்தி அதன் மூலயமா ஆப்ரேஷன் பண்ணுறது தான் வந்து லேப்ரோஸ்கோப்பி. ஓகே. இந்த லேப்ரோஸ்கோப்பி பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் சர்ஜரியில் கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே இப்போ வந்து லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி வர ஆரம்பிச்சிருச்சு. சரிங்க சார். பேசிக் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி அப்படிங்கிறது வந்து அப்பெண்டிசைட்டிஸு, ஓகே, குடும்ப கட்டுப்பாடு, பெண்களுக்கான குடும்ப கட்டுப்பாடு வந்து பண்ணுற டியூபெக்டமி, வேசெக்டமிக்கு தேவைப்படாது. வேசெக்டமி ஓப்பனாகவே பண்ணிடலாம். அது சின்னதாக வெளியிலேயே இருக்குது இல்லைங்களா? ஓகே. அதில் தேவைப்படாது. வயிற்றுக்குள்ளார போய் பார்க்க வேண்டியது இருக்கிறதுனால ஓகே டியூபெக்டமி. அப்புறம் வந்து கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய சூழல் வந்ததுன்னா அதுக்கு லேப்ரோஸ்கோப்பி பண்ண ஆரம்பித்தாச்சு. அதெல்லாம் கிட்டத்தட்ட நார்மல் மாதிரி, அது நார்மல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆகிடுச்சு. எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணிவிட்டு சப்போஸ் முடியாத சூழலில் தான் வந்து ஓப்பனே பண்ணுறது, ட்ரை பண்ணிட்டு தான் பண்ணுறது. பித்தப்பைக்கு இது வந்து ஸ்டாண்டர்ட், பித்தப்பை ரிமூவ் பண்ணுறது. சரி. ஆஃப்லேட் வந்து நம்ம அரசு பொது மருத்துவமனையில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை பட்டமேற்படி மையத்தில் நம்ம சர்ஜரியில் என்ன பண்ணுறோன்னா ஹெர்னியாவுக்கு கூட நம்ம வந்து லேப்ரோஸ்கோப்பியில் தான் பண்ணுறோம். அதுவுமே ஒரு ஸ்டாண்டர்ட் கேர் மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு 4 சர்ஜரியாவது நாங்கள் ஈஸியாக பண்ணிட்டு தான் இருக்கோம் லேப்ரோஸ்கோப்பியில். சரி. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த ஓப்பன் சிகிச்சையில் வந்து என்ன ஆகும்னா பெரிய காயங்கள் ஏற்பட்டு அந்த காயம் மாறுறதுக்கு டைம் எடுத்துக்கும். அவங்களுக்கு வலி இருக்கும், வீட்டுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு டைம் ஆகும், அவங்க வேலையை ரெஸ்யூம் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். இந்த லேப்ரோஸ்கோப்பியில் வந்து ரொம்ப ஏர்லி ரெக்கவரி, சீக்கிரம் சர்ஜரி முடிஞ்சிடும். சின்ன காயங்கள் தான், வயிற்றுக்குள்ளார போய் அதை ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்படியே சத்தம் காட்டாமல் வெளில வந்துடுற மாதிரி தான் இந்த விஷயம். ஸோ இது நிறைய வந்துடுச்சு. அடினல் இப்போ யூராலஜிஸ்ட்லாம் நிறைய சர்ஜரியை வந்து லேப்பில் ரொபாட்டிக் அப்படின்னு லேப்புடைய அட்வான்ஸ் வந்து ரொபாட்டிக் அதுவுமே பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஓகே, பண்ணிட்டு இப்போ பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை அந்த பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா சர்ஜரிஸ் வந்து எந்த அளவுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க? அவங்க அந்த கர்ப்பப்பை எடுத்ததுக்கப்புறம் அந்த நார்மல் லைஃப் அவங்க எப்படி லீட் பண்ண முடியும் டாக்டர்? அவங்க தேவைப்படுறது மட்டும்தான் சார் வந்து கர்ப்பப்பை வந்து எடுக்கிற மாதிரி சூழல் வரும். சரி, அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட். அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் நம்ம செலவு பண்ணிவிட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னும் போது தான் நம்ம சர்ஜரிக்கே போகும். கிட்டத்தட்ட எல்லா நார்மல் ஃபங்க்ஷன்ஸும் வந்து சீக்கிரம் ரெஸ்யூம் பண்ணுற மாதிரி தான் இந்த இது இருக்கும். அவங்களால குழந்தை பெருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்காதே தவிர
மற்ற எல்லா நார்மல் லைஃப் ஸ்டைல் அவங்களால ஈஸியாக லீட் பண்ண முடியும். ஸோ இதனால் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் சர்ஜரி ஆல்சோ. ஓகே, சேஃபாகவே பண்ணிவிட்டு ஒரு பெரிய டேமேஜ் இல்லாமல் பண்ணிட்டு வந்துட முடியும். இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னா இப்போ பரவாயில்ல கொஞ்சம் வந்து பார்க்கப்படுது. ஏன்னா ரொம்ப உட்காந்தே வந்து வேலை பார்க்குறாங்க. இப்போ ஐடி ஃபீல்டுலாம் பார்த்தீங்கன்னா வந்து அதிகப்படியாக உட்காந்து அந்த ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சைனா என்ன டாக்டர்? அதில் வந்து இன்கேஸ் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் என்னென்ன விஷயம்லாம் இருக்குது அதில்ன்னு சொல்லி டாக்டர். நீங்கள் சர்ஜரின்றதுனால எல்லா சர்ஜரியும் என்ன கேட்குறீங்க. ஆர்த்தோபெடிஷியன் கேட்க வேண்டிய கேள்வி இது. ஓகே, பட் அறுவை சிகிச்சைன்ற பொதுப்படையான பதிலான்றதுனால நான் பொதுப்படையாக சொல்கிறேன். ஓகே டாக்டர், ஒரு கால் வந்திருக்காங்க, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். வணக்கம், எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் சார். பேசுகிறேன் புதுவையிலேருந்து பத்மநாபன் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் பத்மநாபன் சார், என்ன கேள்வி சார் உங்களுக்கு சார் கிட்ட? இப்போ வந்து சார் அப்பண்டிக்ஸ் பண்ணுறாங்க சார் ஆப்ரேஷனு. அது வந்து சில வந்து பண்ணாமையே முன்கூட்டியே பண்ணிடுறாங்க, பிரச்சனை இருக்காமல் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது ஒரு சாத்தியமாக உண்மையாக சார்? புரியலைங்க சார், எனக்கு மறுபடியும் சொல்ல முடியுங்களா சார்? அந்த குடல் வாழ்வு இருக்காங்க சார், குடல் வாழ்வு அது வந்து தேவையில்லாத பகுதின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து சில நாடுகளில் வந்து அதை ஆர்மியில் இருக்கிறவங்க ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? இல்லை சார், அந்த மாதிரிலாம் கிடையாது. முன்னாடி வந்து அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. அது ஒரு ஒட்டு உறுப்பு தான், அது தேவையில்லை, வெஸ்டிஜியல் ஆர்கன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ என்ன பார்த்து தெரிஞ்சிருக்கிறதுனா வந்து அதில் அந்த வால் மாதிரி இருக்கக்கூடிய குடல் வால் மாதிரி இருக்கக்கூடிய அப்பெண்டிக்ஸ் வந்து என்னென்னா அதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய செல்கள் அதில் இருக்குது. ஸோ அன்னெசரியாக அதை யாரும் நம்ம ரிமூவ் பண்ணுறதில்ல. அது இன்ஃபெக்ஷன் ஆகி அதில் மலம் இறுகி போய் அடைச்சிக்கிட்டு, அது சின்ன பகுதியாக இருக்கிறனால அடைச்சிக்கிச்சுனாலோ அதில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டாலோ அதில் சீழ் வெடிச்சு போகிற சூழல் வந்ததுன்னா மட்டும்தான் இந்த அப்பெண்டிக்ஸ் சர்ஜரி பண்ணுவோம். இல்லைன்னாக்கா இது பண்ணுறது கிடையாதுங்க சார். முன்னாடியே எடுக்கிறது அப்படின்றதெல்லாம் யூஸ்வலாக கிடையாது. ஆனால் என்ன பண்ண முடியும், சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா தொடர்ந்து அவங்களுக்கு வந்து அந்த ஃபுல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அப்பெண்டிசைட்டிஸ் வராமல் அப்பப்போ சின்ன பிரச்சனைகளாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்கும்போது இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் திரும்ப பிரச்சனை வராமல் இருக்கட்டும். இந்த இடத்துல பாதி பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் ஒரு முறை இல்லாமல் நிறைய முறை வர்றதுனால இதை எடுத்து விட்டுடலாம் அப்படின்னு ஒரு டாக்டர் கன்சிடர்டாக சிடியெல்லாம் எடுத்து பார்த்து டெஸ்டெல்லாம் பண்ணி பார்த்து அப்படின்னு எடுக்கிற முடிவு தான் இது சார். நல்லது சார். சார் அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா வந்து நோய் சக்தி இருக்கா சார்? நல்ல குரல் வாழ் பகுதியெல்லாம் இருக்குங்களா? அது நமக்கு உபயோகமாக இருக்குது சார். நமக்கு அது வந்து அப்போ சொல்கிறீங்களா? நார்மலாக இருக்கிறப்ப அது எந்த இதுவுமே நார்மலாக இருக்கிறப்ப உபயோகமாக தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே சார், இப்போ லேப்ரோஸ்கோபி பற்றி நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க. அடுத்து இப்போ நம்ம இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கும் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, தொடர்ந்து சொல்லுங்கள் சார். இடுப்பு எலும்பு இருக்குது இல்லைங்களா, ஃபீமர்னு சொல்கிறோம். அந்த எலும்பு முறிஞ்சு போயிருக்கிறப்போ இல்லை வந்து தேய்மானம் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா ஆர்த்தோபெடிஷியன் இவாலுவேட் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து இடுப்பு மாற்று தான் தீர்வு, அது தவிர வேறு எப்படி பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனை தீராதுன்ற சமயங்களில் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பார்ட் ஆஃப் த எலும்பை எடுத்துட்டு அதுக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு டைட்டானியம் ப்ராஸ்தெசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இருக்கக்கூடிய டைட்டானியத்தில் இருக்கிறத வச்சு ஸ்க்ரூ போட்டு வைக்கிறது தான். ஓகே டாக்டர். வயதானவர்களுக்கு நடக்க முடியாமல் செயல்படுறவங்க, இந்த கீழ்வாதம்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி வந்திருக்கிறவங்களுக்கு சரி, இது ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேருக்கு நோயிலிருந்து விடுதலை கொடுத்துட்ருக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் மோடாலிட்டி. இந்த இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கும் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வரும் அதில்? இதனால் அதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா டாக்டர்? அதுக்கு இல்லைங்க, இது தனி. ஸ்பைனல் சர்ஜரிஸ் தனி. ஓகே. மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் தனி. சரி. ஸ்பைனல் சர்ஜரி அப்படிங்கிறது முதுகெலும்பில் ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு பண்ணக்கூடிய பல சர்ஜரிஸ், ஒரு ஹெர்னியா ப்ரொலாப்ஸ் ஆகிருக்கிறது, ஹெர்னியா பல்ஜ் ஆகி வெளில வர்றது, ஓகே, இல்லை ஏதாவது ஒரு முதுகெலும்பு ஏதாவது உடஞ்சி போயிருக்கிறது, அப்படி ஏதாவது இருக்கிறதுக்கு பண்ணுறது தான் முதுகு தண்டுக்கான அறுவை சிகிச்சை. சரி டாக்டர். ஒரு ஸ்பைனல் ஸ்டீனோசிஸ்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா பண்ண வேண்டியது. லேமினெக்டமி, டிஸ்கெக்டமி, ஸ்பைனல் ஃபியூஷன் மாதிரி பல சர்ஜரிஸ் இருக்குது. அதுவும் இதுவும் ஒன்று கிடையாது, இது ரெண்டும் வேறு விஷயங்கள். ஓகே. ஆனால் இப்போ அந்த சர்ஜரிஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய ஜென்ரல் லைஃப் வந்து எப்படி அவங்க லீட் பண்ணிட்டு போக முடியும்?
அதுக்கு ஒரு அது இது மாதிரி வந்து ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு எதுவும் இதுக்கு சொல்ல முடியாது. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் தனித்தனி அட்வைசஸ் தான் கொடுக்க முடியும். ஓகே, அவங்களுக்கு என்ன இருக்கோ அப்படி தான். ஒரு வெயிட் தூக்க வேண்டாம்னு சொல்கிறதோ இல்லை ஃபிசியோதெரப்பி பண்ணால் தான் இது நார்மல்ஸுக்கு ரீஹாபிலிட்டேட் ஆவீங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே ஸ்பெசிஃபிக் டு இண்டிவிஜுவல் பீப்புள். ஓகே டாக்டர், இப்போ சர்ஜரிக்கு அப்புறம் இந்தந்த விஷயம்லாம் நம்ம வந்து க்ரைட்டீரியாவை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கட்டாயம் வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயம்லாம் இருக்குது டாக்டர்? ஓகே, முதல்ல மருத்துவரின் அறிவுரையை பின்பற்றணும். நம்ம வந்து சர்ஜரி அளவுக்கு போயிருக்கனாலே கொஞ்சம் பிரச்சனை தீவிரமாக இருக்குன்னு அர்த்தம். எக்ஸாக்ட்லி. அப்படி இருக்கிறப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்த டிஸ்சார்ஜ் சம்மரி அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. டிஸ்சார்ஜ் சம்மரியில் என்ன அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது, அதற்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் என்னென்னலாம் வழிமுறைகளை பின்பற்றணும்னு எழுதியிருக்கும். சரி டாக்டர். அப்போ அதுக்குள்ள வந்து சில மருந்துகள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு இந்தந்த காலங்களில் இது எடுத்துக்கணும்னு சொல்லி ஒரு மருந்துகள் கொடுத்துருப்பாங்க. அதை தவறாமல் எடுத்துக்கணும். அந்த அறுவை சிகிச்சைக்கான காயத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபிசியோதெரப்பிங்கிறது எலும்பு டாக்டருக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே சிலதுக்கெல்லாம் ஃபிசியோதெரப்பி அட்வைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ தான் அவங்களோட கம்மிங் பேக் டு நார்மல்ஸின்றது வரும். அந்த ரீஹாபிலிட்டேஷன் முக்கியமாக இந்த பீரியடில் புகைப்பிடித்தல், மது அருந்துதல் இதெல்லாம் கூடவே கூடாது. ஓகே, இந்த பீரியட் ஏற்கனவே சர்ஜரியே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ், அதுலேயே உடல் வந்து நிறைய பாதிப்பு ஏற்படும் பொழுது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மன அழுத்தம் ஏற்படுத்தக்கூடிய சூழலில் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப எசென்ஷியல். ஓகே டாக்டர். ட்ரெண்டிங் டிசைன்ஸ்க்கு மாறுங்க. ராம் தங்க நகை மாளிகையில உங்க பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. வைர நகைகள் வாங்க வந்து பாருங்க. ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி. நேரம் 3:45 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சித்தார்த்தன் அவர்களோட நிறைய கேள்விகளை வந்து நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நேர்களும் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்க நிறைய விஷயங்களை வந்து கேள்விகளாக வந்து சரிக்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இப்போ சர்ஜரிக்கு அப்புறம் என்னென்ன விஷயம்லாம் வந்து கடைப்பிடிக்கணும், எதற்கெல்லாம் நிச்சயமாக வந்து அறுவை சிகிச்சை செய்யணும் டாக்டர்? இப்போ அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணும்? சில உயிர் அபாயம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்னு இருக்குது. சரி, குடல் வால் வெடிக்கிறது, பித்தப்பையில் வந்து வெடிப்பு ஏற்படுறது சம்டைம்ஸு, இல்லைன்னா வந்து மூளையில் ரத்த கசிவு ஏற்படுறது, இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து சர்ஜரி தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரி. இந்த ஹெர்னியா மாதிரியான ஒரு இடத்துலேருந்து இருக்கக்கூடிய உறுப்பு இன்னொரு இடத்துக்கு நவுந்து போகிறது, அதான் ஹெர்னியான்றது. அந்த மாதிரியான இதுக்கு வந்து மாத்திரைகள்லாம் ஒன்றும் வேலை செய்யாது. அப்போ அறுவை சிகிச்சை தான் அதுக்கான பலன் பதில். அப்போ தான் அந்த பலன் கிடைக்கும். அந்த எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த பகுதியை சீரமைச்சா தான் பண்ண முடியும். முன்னமே சொன்ன மாதிரி புற்றுநோய்களில் ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய கட்டிகள் இருக்குன்னா அந்த கட்டிகளை ரிமூவ் பண்ணுறது எல்லாமே சர்ஜரி தான் அவசியம். அதை வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களோட உறுப்பு செயலிழப்பு ஏற்படுது, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை, கிட்னி வந்து திரும்ப திரும்ப டயாலிசிஸ் பண்ண ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அதோட கடைசி நிலைன்றது டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி தான். கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் என்ன பண்ணுறோம், இன்னொருத்தர் அவங்களோட பொருத்தமான இன்னொரு வந்து உதவி செய்யும் பொழுது, இந்த டோனார் கொடுக்கும் பொழுது அவங்களுடைய கிட்னியின் ஒரு ரெண்டில் ஒரு கிட்னியை வந்து அவங்கள்ட்டேருந்து பெற்று இந்த பர்சனுக்கு ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கிறதுனால அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது. இதை வந்து டயாலிசிஸால் பண்ண முடியாது இதுக்கப்புறம் அப்படின்ற நிலையில் தான் எடுக்கிறோம். அது என் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ்க்கு வந்துடுச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, சர்ஜரி தான் வழி அப்படின்னு. இன்கேஸ் ரீனியல் ஃபெயிலியர் ஆகிற வரைக்குமே நீங்கள் டயாலிசிஸ் பண்ண முடியும். கிட்னி ஃபங்க்ஷன் குறைஞ்ச உடனே அப்படி நாளைக்கெல்லாம் சர்ஜரிலாம் பண்ணுறது கிடையாதுங்க. ஓகே, வி கோ ஒன்லி ஸ்டெப் வைஸ். இது வந்து மருத்துவ முறையில் எப்பயுமே ஸ்டெப் வைஸில் தான் போவாங்க. மாத்திரைகள் கொடுத்து சரிப்படுத்த முடியுமா, இந்த கிட்னி செயலிழப்புக்கான காரணிகள்னு இருக்கும், பிபி அதிகமாக இருக்கிறது, உடல் பருமன் இருக்கிறது, அதெல்லாம் குறைக்கிறதுக்கான வழிகள் என்னென்னு பார்க்குறது, மாத்திரைகள் கொடுத்து, சர்க்கரை வியாதி இருந்ததுன்னா சர்க்கரை வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அப்படிலாம் பண்ணி டயாலிசிஸ்க்கே போகாமல் தள்ள பார்க்குறது. அப்புறம் டயாலிசிஸ்க்கு தள்ளுறது, டயாலிசிஸில் அவங்கள மெயின்டெனன்ஸில் வைக்கிறது. அடுத்தது டயாலிசிஸும் ஒர்க் அவுட் ஆகாத பட்சத்தில் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது. அவங்க வந்து சர்ஜரிக்கு முழுமையாக தயாரானால் மட்டும்தான் நீங்கள் சர்ஜரிக்கே வந்து கொண்டுட்டு போவீங்களா அடுத்த ஸ்டெப்? கண்டிப்பாக எப்பயுமே அப்படி தான். ஆனால் எமர்ஜென்சி சர்ஜரிஸ் அந்த இதில் வந்து ஃபிட் ஆகாது. நீங்கள் சொல்கிறதுல எலெக்டிவ் சர்ஜரிஸில் எல்லாத்தையும் ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு பேஷண்ட்டோட ஜென்ரல் கண்டிஷனை ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு எடுக்கும் பொழுது அதோட அவுட்கம்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சர்ஜரியோடைய பலன்கள் அது எல்லாமே வந்து எஃபெக்டிவாக வரும். ஸோ அதனால்
அது எல்லாமே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ப்ராசஸ் போகிறதுனால மட்டும்தான் நம்ம சரியான அவுட்கம் நம்ம எடுக்க முடியும் டாக்டர். கண்டிப்பாக. ஓகே, இப்போ அறுவை சிகிச்சைக்கு பின் செய்யக்கூடிய நம்ம எக்ஸசைஸ் வந்து என்னெல்லாம் இருக்குது, அதுக்கான ஃபுட்டு வந்து நம்ம என்னெல்லாம் எடுக்கணும், ஊட்டச்சத்து மிக்க ஃபுட்டு அந்த மாதிரி எடுக்கணுமா, இல்லை எப்படி வந்து சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அவங்க வந்து அந்த ஃபுட்டை வந்து திருப்பி ரெகுலரைஸ் பண்ண முடியுமா, இல்லை நார்மலாகவே வந்து ஒரு நாளைக்கு ஒரு முட்டை ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை வந்து எடுத்துகிட்டு போக முடியுமா, கண்டினியூ பண்ண முடியுமா, அது மாதிரி கேட்குறேன் டாக்டர். நான் 3 பார்ட்டாக சொல்கிறேங்க. உடற்பயிற்சி ஒன்று, உணவு, அப்புறம் வந்து வேலைகள். சரி, அப்படி பண்ணும்பொழுது எப்படி வேலைகள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உடற்பயிற்சி அப்படின்றது அந்த இம்மீடியட் போஸ்ட் ஆஃப் பீரியடில் எதுவும் பண்ணாமல் வீட்டுக்கெல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய உடல் நிலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கணும். தனியாக நடக்கிறது, கூட சப்போர்ட் எடுத்துகிட்டு நடக்கிறது அப்படின்றத பண்ண வேண்டியது இருக்கும். சில சர்ஜரிஸ்லாம் பண்ணும்பொழுது நம்ம அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருப்போம். சில நீட்சி பரீட்சைகள்லாம் பண்ணணும். இப்போ பிரெஸ்ட் கேன்சர் பண்ணியிருந்தோன்னா, ஆப்ரேட் பண்ணியிருந்தோன்னா அவங்களுக்கு வந்து கையில் வீக்கம் வருது, லிம்ஃபிடிமா வருன்றதுக்காக பால் வச்சு அழுத்தணும்னு சொல்லியிருப்போம். ஓகே, சில சப்போர்ட்லாம் போட வேண்டியது இருக்கும். இப்போ ஹெர்னியா சிகிச்சையெல்லாம் பண்ணியிருக்கோம், அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணியிருக்கோன்னா அவங்களுக்கு வந்து அந்த இறுக்கமான உள்ளாடைகள் போட சொல்லிடுவோம். தூக்கி அந்த காயம் உள்ள பகுதி வந்து ட்ராக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இறுக்கமான உள்ளாடைகள் போட சொல்லுவோம். அப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விதமான இருக்கும். சில இதுக்கு வந்து கை நீட்டி மடக்கிற நீட்சி பயிற்சிகள், ஸ்ட்ரெச் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். சார் வந்து எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்க, நான் ரேடியோவில் கேட்டேன் அப்படின்னு சொல்லி கடுமையான ஜிம் ஒர்க் அவுட்டெல்லாம் இப்போ பண்ண வேணாம். 6 to 12 வாரங்களில் யூஸ்வலாக பண்ணக்கூடாது. சரி, ஆனால் மென்மையான ஒரு அந்த நார்மல்ஸுக்கு ரிட்டர்ன் ஆகணும் இல்லைங்களா. அந்த ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கு, ரிட்டர்ன் ஆகிறதுக்காக சில உடற்பயிற்சிகள் பண்ணணும். உணவை பொறுத்த வரைக்கும் அதிக புரத உணர்வு எடுத்துக்கணும். அதை கேட்டுட்டு நீங்கள் டாக்டரோட முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து பிளாங்கெட் கிடையாது. ஒரு பேஷண்ட்டும் ஒரு தனி உயர், அவங்களுக்கான தனித்தனி பிரச்சனைகள் தனி. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு தேவைக்கு என்ன டாக்டர் சொல்லியிருக்காங்களோ அதை செய்யணும். ஆனால் பெரும்பாலும் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ப்ரோட்டீன் கெட்டபாலிசம் வந்துடக்கூடாது. அதுக்காக புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், மீன், முட்டை, பருப்பு வகைகள் இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். காய்கறிகள் இதெல்லாம் வந்து காயமும் வேற உதவும். அவங்களோட ரிகவரண்ட் கெப்பாசிட்டியும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே. ரெண்டாவது காய்கறிகள், பழங்களில் இருக்கக்கூடிய அந்த வைட்டமின் எல்லாமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி, மினரல்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் அது ஹெல்ப் பண்ணும். இந்த பீரியடில் உப்பு, சர்க்கரை, எண்ணெய் இதெல்லாமே குறைச்சிக்கிறது நல்லது. இதய அறுவை சிகிச்சையெல்லாம் எடுத்துக்கிறவங்க கொழுப்பு உணவுலாம் தவிர்க்கிறது அப்படின்னு இருக்கும். அப்படி பண்ணலாம். அதாவது இந்த மெடிக்கேஷன் பீரியடில் வந்து எந்தெந்த மாதிரியான ஃபுட் வந்து டாக்டர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ ஸோ அந்த மாதிரி அதுதான் நல்லது. நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் ஆனால் கூட கடைசியாக டாக்டர் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக லைஃப் லீட் பண்ணலான்னு சொல்கிற வரை ஓகே டாக்டர் நீங்கள் அவங்களோட அறிவுரை கேட்குறது தான் நல்லது. வேலைகள்னு வரும்பொழுது ஒரு 4 to 8 வாரம் வரைக்கும் கடுமையான வேலைகளை தவிர்க்கிறது அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி. ஓகே, அது நல்லது. ஓகே, வேலைகள்னால் நம்ம வீட்டு வேலை கூட செய்யக்கூடாதா சில நேரங்கள்? இதான் டாக்டர் சொல்லிட்டாரு நான் செய்யாமல் இருக்கேன் அப்படின்றது இல்லை. ஒரு டெஸ்க் ஒர்க்கெல்லாம் வந்து ஒரு 2 weeks 3 weeksல ரெஸ்யூம் பண்ணலாம். ஓகே, கடுமையான வேலைகள் வீட்லேயே செய்கிறன்றதுக்காக கடுமையாக இல்லாமல் உட்காந்து செய்கிற வேலைகள், அப்படி சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணலாம். ரொம்ப ஸ்ட்ரென்னஸாக எடுத்துக்காமல் கூலாக செய்யக்கூடிய வேலைகள் செய்யலாம் சார். ஓகே, இன்றைக்கி இந்த மாடர்னைஸ்டு இந்த வேர்ல்டில் நிறைய உடற்பயிற்சிகள் வந்து செய்கிறதுன்றது செய்கிறாங்க. இருந்தாலுமே வந்து அந்த ஃபோன் அடிக்ஷன் அப்படின்றது சர்வசாதாரணமாக போயிடுச்சு. இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஒரு வாக்கிங் போகிறோமோ இல்லையோ தெரியாது, ஆனால் காலையில் எழுந்திரிச்சு இந்த டைம் பார்க்குறதுலேருந்து நம்ம வந்து செல் வந்து அடிக்ஷன் ஆகிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். சோஷியல் மீடியா, ஸோ அதை சார்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம அதில் தான் இருக்கிறோம். ஸோ அதுலேருந்து நம்மளோட ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம ஒரு வெளியில் உடற்பயிற்சி மூலமாகவோ இல்லை ஒரு விளையாட்டாகவோ கொண்டுட்டு போகணும் அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து கடைப்பிடிக்கணும் டாக்டர்? இது அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்ட விஷயமே இல்லைங்க சார். இது பொதுவான உடல் நலன் சம்பந்தப்பட்டது. சரி, மனிதன் மிருகங்கள் வகையிலேருந்து மாறுபட்ட ஒரு முக்கியமான இடம் எதுன்னா அந்த குரங்குகள், மனிதர்கள் தான் வந்து 4 காலிலிருந்து 2 காலில் நடக்கிற சூழல் உருவானது. ஓகே, அதுக்கான பர்பஸே 2 காலுடைய பர்பஸே வந்து ஓடுறது தான். ஆமாம். ஸோ அப்போ ஓடாமல் இருக்கும் பொழுது மட்டும்தான் அப்டமென் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வயிறு இருக்கு இல்லையா, வயிறு பகுதி அது வீக் ஆகுறது. அந்த வயிறுடைய சுவர் வந்து வீக் ஆனதுனால தான் இந்த ஹெர்னியா வருது. மற்ற மிருகங்களுக்கெல்லாம் இது வர்றதில்லை. ஓகே, ஹெர்னியான்றது மனிதர்களுக்கு மட்டுமே வரக்கூடியதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய நடக்கிறதும் ஓடுறதும் கம்மியாகிறது தான் இதில் மெயின் காரணம்.
இன்னொரு கேள்வி என்னென்னா ஹிப் ஜாயிண்ட் சர்ஜரி வந்து நான் கேட்க மறந்துட்டேன். அந்த ஹிப் ஜாயிண்ட் சர்ஜரி வரதுக்கான ரீசன் என்னவா இருக்குது டாக்டர்? சார் அது சொன்னேன் இல்லைங்களா சார், ஒரு ஃப்ராக்சர் ஏற்பட்டாலோ ஆர்த்ரைட்டிஸ்ன்ற அந்த கீழ்வாதம் ஏற்படுறதுனாலையோ ஓகே, இல்லை நிறைய ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ்ன்னு இருக்குது, அந்த ரத்த ஓட்டம் அந்த பார்ட்டுக்கு கம்மியாகிடும். இந்த ஹெட் ஆஃப் ஃபீமருக்கோ அதுக்கெல்லாம் கம்மியாகுதுன்னா அந்த எலும்பு தேய்மானத்தினாலேயோ இல்லை ஒரு கட்டி கேன்சர் கட்டி மாதிரி வந்ததுனாலையோ அந்த இடத்துல ஒரு எலும்பு கேன்சர் வரும். அப்படி வந்ததுன்னா இந்த முட்டி மாற்று அறுவை சிகிச்சைகள் பண்ண வேண்டியது கண்டிப்பாக தேவைப்படும் இல்லைங்க? தேவைப்படும். ஓகே டாக்டர், இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சித்தார்த்தன் அவர்கள் நிலையத்துக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம கூட வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. நிறைவாக நேயர்களுக்கு சர்ஜரிலாம் இல்லாமல் ஒரு லைஃப்பை நீங்கள் எப்படி லீட் பண்ணணும் அதெல்லாம் வந்து அழகாக சொல்லிடணும் டாக்டர். பொதுவான உடல் நலன் அப்படின்றது வந்து மனநலத்துலேருந்து இருக்குது. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஒரு லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிறது, தூக்கம்ன்றது அடிக்குவேட்டாக தூக்கம் டிப்ரிவேஷன் இஸ் பிகமிங் இது அந்த இது வந்து இட்ஸ் வெரி கனெக்டட் டு த ஃபோன் அடிக்ஷன்னாலையும் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அப்படி இருக்கிறப்போ அடுத்த கட்டம் அப்படிங்கிறது இதனால் உங்களுடைய உடற்பயிற்சியின்மை அப்படின்ற ஒரு நிலை இல்லாமல் ஓகே டாக்டர் ஒரு சரிவிகிதமான பேலன்ஸ்டு உணவு மிக்சட் டயட் எடுத்துக்கணும். ப்ரிஃபரபிளாக அந்த சர்க்கரை அளவு கம்மியாகவும் உப்பு அளவு கம்மியாகவும் உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது சர்க்கரை வந்து நம்ம ரொம்ப அளவுக்கு அதிகமாக உபயோகிக்கிறோம். ஓகே, சர்க்கரை வந்து குளிர் காலங்களில் நம்மளுக்கு உணவு கிடைக்காத சமயங்களில் உருவாக்கப்பட்ட ஒரு புல் தாவரம். ஓகே, அதுலேருந்து தாவரம் அது வந்து ஒரு கிராஸ். அந்த கிராஸ் வந்து குளிர் நாளில் ரைஸ்லாம் அப்போ கிடைக்காது, இப்போல்லாம் ஏர் த்ரூ கிடைக்குது. அப்போது அடிஷ்னலாக கிடைக்கும் அந்த எனர்ஜி ஸ்டோருக்காக இந்த மாதிரியான ட்ராபிக்கல் கண்ட்ரீஸில் உருவாக்கப்பட்டது. இது நாக்குடைய ருசிக்காக நம்ம வந்து இதை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறோம். உப்புடைய யூசேஜும் ரொம்ப ஜாஸ்தி. நம்மளுடைய உடற்பயிற்சி லெவல்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கவனப்படுத்தணும். அந்த ஃபிட் இந்தியா ப்ரோக்ராம் வந்து இந்தியாவில் வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்து இன்னும் நிறையா பேர் ஒர்க் அவுட் பண்ணணும், ஜிம்முக்கு போகிறதுன்றது ஒரு மக்கள் இயக்கமாக எடுத்துகிட்டு வர வேண்டிய நிலைக்கு வந்திருக்கோம். இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் தான் இப்போ அதிகம். இப்போ இந்த ரீசெண்டாக கோவிடை தவிர மீதி எல்லாமே நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் தான் நாங்கள் அதிகமாக பார்த்தது. கிட்டத்தட்ட கம்யூனிகபிள் டிசீஸ்ன்றது எல்லாமே வெர்ஜ் ஆஃப் எராடிகேஷனில் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல் அப்படிங்கிறது நம்மளை பேணுறது தான். ஓகே, நல்லபடியான ஹெல்த் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ரொம்ப அழகாக வந்து நிலையத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி டாக்டர்.